வருகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அனைவருக்கும் வணக்கம். உழைப்பு உழைப்புங்கிறது என்னங்க? உழைப்புங்கிறத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நமக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தாங்க. நம்ம மண்ணுக்கு வந்ததிலிருந்து மண்ணுக்குள்ள போற வரைக்கும் உழைப்புங்கிற மூலதனத்தை கையில வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி ஓடும்போது வெற்றி தோல்வி எது வந்தாலும் கவலைப்படக்கூடாதுங்க. டயர்டே ஆகாம அடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. வாழ்க்கையில எல்லாத்தையுமே எளிமையா எடுத்துக்கிட்டு பிரச்சனைகளை வரவேற்க தயாராகி நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நமக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரிங்கிற மனநிலைமைக்கு வந்துட்டோம்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டே நடத்தவங்க. உதாரணமா இசிஜி ரிப்போர்ட்டை பார்த்துருக்கீங்களா? அது எப்படிங்க இருக்கும்? ஏறி இறங்கிருக்குங்க. அப்படி இருந்தா தான் நம்ம உயிரோடு இருக்கோம்னு அர்த்தவங்க. அது ஒரு நேர்கோட்டுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம உயிரோடவே இல்லைன்னு அர்த்தவங்க. எப்படி வச்சிருக்காம பாருங்க கடவுள் நம்ம வாழ்க்கையோட தத்துவத்தை. இசிஜி ரிப்போர்ட் மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் ஏற்றம் இறக்கம் எல்லாம் இருந்தா தாங்க நம்ம ஓடிக்கிட்டே இருக்க முடியும். ஆனா எக்காரணத்து கொண்டும் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடுங்க. ஒரு வருஷங்கிறது 365 நாட்கள் இல்லைங்க, 365 வாய்ப்புகள். ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணுங்க. ஆனா அதுக்காக யாருமே சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி ஒரே பாட்டுல எல்லாம் உயர்ந்துட முடியாதுங்க. வாழ்க்கையில எதுவுமே எளிமையா கிடைக்காதுங்க. உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அவமானப்படுறீங்களா, அசிங்கப்படுறீங்களா, மற்றவங்களால குறை சொல்லப்படுறீங்களா, கவலையே படாதீங்க. அதெல்லாம் மற்றவங்க நம்ம வளர்றதுக்கு போடுற உரங்க. அதை எடுத்துக்கிட்டு நம்ம விருட்சமா வளரணுங்க. ஊருக்குள்ள ஆலமரத்து கடையில் உட்காந்து பொருளை பேசுற அந்த 4 பேர்த்த பத்தி கவலைப்படாம நம்ம அந்த ஆலமரமா உயர்ந்து நிக்கணுங்க. நம்ம உழைப்பால விமர்சனங்களை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு தன்னம்பிக்கை நமது மனதில் வைத்தால் வெற்றி நம் கையில் இருக்கும். எல்லாம் தலை விதி என்று புலம்புபவர்களுக்கு நான் கூறும் ஒரு விதி: தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் செய்ய முடியாதது கூட நம்ம முயற்சியால் கண்டிப்பா செய்ய முடியுங்க. விதியை கூட நம்ம உழைப்பால மாத்தலாங்க. இப்பெல்லாம் ஒரு புது பழக்கம் வந்திருக்குங்க. என்ன தெரியுங்களா? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதுங்க. ஒன்று மற்றவனை வெறுப்பேத்துறதுக்காக, இன்னொன்று நமக்கே புலம்பிக்கிறதுக்கு. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுற நேரத்தில் நம்ம வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை எப்படி உயர்த்தலாம்னு முயற்சி செய்யணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. இப்போ தோனி கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ளே வரும்போது எல்லாரும் அரங்க மதிர கை தட்டி கூச்சல் போட்டு வரவேற்கிறாங்க. அதுதாங்க அவரோட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. நம்மளும் தேனி மாதிரி உழைச்சோம்னா ஒரு நாள் தோனி மாதிரி கை தட்டுவாங்களாங்க. எப்படிங்க? தேனி மாதிரி உழைச்சோம்னா ஒரு நாள் தோனி மாதிரி கை தட்டுவாங்களாங்க. சே, பஞ்சு டைலாக் பேசினா நல்லா கை தட்டுவீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உங்ககிட்ட இருந்து இன்னும் பெரிய கைத்தட்டா வாங்குறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் உழைக்கணும் போல இருக்குங்க. சரி விடுங்க. கேமராவை நம்ம சிறப்பு விருந்தினர்கள் பக்கம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்கெல்லாம் அவங்க உழைப்பால உயர்ந்த அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ முயற்சி செஞ்சுருப்பாங்க. அந்த உழைப்புனால தாங்க உங்களுக்கு அந்த இடம் கிடைச்சிருக்கு. எடுங்கத்த, நான் சொல்றது சரிதானுங்க. அதனால் எப்பொழுதும் எண்ணங்களை முதல் வரிசையில் வையுங்கள். அதுதாங்க உங்க மனசுல போட வேண்டிய முதல் விதை. விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் உறங்குவதில்லை. முடங்கி கிடந்தால் சிலந்து வளையும் உன்னை சிறைபிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழிகொடுக்கும். சோதனைகளை சாதனைகளாக்கி தடைகளை படிக்கலாக மாற்றி எரிமலை என உழைத்து இமயமலையாய் உயர்ந்து நிற்போம். உழைப்பே உயர்வு. நன்றி, வணக்கம். ஒன்னேன்னு சொல்லிக்கிறேங்க, நம்ம மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளையோட உழைப்புனால தாங்க நம்ம வெள்ளகோவில் இன்னைக்கு அடுத்த கட்ட உயர்வு நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால நம்மளால முடிஞ்ச பெரிய கைத்தட்டியும் வீட்டுக்கு போகும்போது